செந்தில் பாலாஜிக்கு என்ன ஆயிற்று? அவரை ஏன் இவ்வளவு ஏந்தி பிடிக்கிறார்கள் திமுகவினர்? ஆடியோ லீக் வெளியானது. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி ஆப்டார் அமைச்சருங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் மீது ஊழல் வழக்கு பதிவாயிருக்கு. மற்ற கட்சிக்காரங்களாம் இருந்தால் என்ன செய்வாங்க? அப்படியே பார்த்திங்கன்னா அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டு அவருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்படியே அவருக்கு பார்த்திங்கன்னா பதவியை பார்த்திங்கன்னா வேற ஆளுக்கு மாற்றி கொடுத்துட்டு இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சர் பதவியை கொடுக்குறாருங்க. அதை எல்லாருமே கேட்குறாங்க. அமைச்சர் பதவி எதுக்கு செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கணும்? அவர் குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவருக்கு தமிழகத்தில் என்ன வேலை, என்னதுக்கு அவருக்கு அமைச்சர் வேலை அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா யோசிக்கிறதே இல்லைங்க ஸ்டாலின். என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியாமல் அவர் கட்சியை விட்டு நீக்கணும். அதாவது அவதூறாக பேசிட்டாங்க அப்படின்றதுக்கோசரம் பார்த்திங்கன்னா திமுக பேச்சாளரை பார்த்திங்கன்னா கட்சி விட்டு நீக்கினாங்க. ஆனால் அமைச்சர் ஊழல் பண்ணி உலகமே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இதை எல்லாமே இந்த கேஸில் முக்கியமான நபர் வாதாடுறவரே யாருன்னா மு.க. ஸ்டாலின் தான். இந்த கேஸ் கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம மு.க. ஸ்டாலின் தான் கொடுத்ததே. இன்றைக்கி அதே கேஸ் இன்றைக்கி விசாரணை வரக்குள்ள செந்தில் பாலாஜி நல்லவர் ஆகிட்டார், அன்றைக்கி அதிமுக இருக்குள்ள கெட்டவர் ஆகிட்டார். இதனால் பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ பாடுபடுறாங்க? தன் தங்கை கனிமொழி பார்த்திங்கன்னா திகார் ஜெயில் அடைக்கக்குள்ள கூட பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாலின் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பாடுபடலை அப்படின்னு ஊடகங்கள் எழுதிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கிட்ட மாவு இருக்குங்க, ஏதோ பெரிய சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. அந்த சக்தியால் தான் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலினையே கட்டுப்படுத்துகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்குள்ளே இருந்தாலும் சரிங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரிங்க, தற்போது திமுகவாக இருக்கட்டுங்க, எந்த கட்சிக்கு போனாலும் அவருக்குன்னு தனி அந்தஸ்து வந்துடுங்க, தனி மரியாதை வந்துடுங்க. ஆனால் ஒட்டுமொத்த அமைச்சர்களும் செந்தில் பாலாஜியை பார்த்து இப்போ பயப்படுறாங்க. எங்கே செந்தில் பாலாஜி ஏதோ உண்மையை சொல்லிடுவாரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா பேக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது செந்தில் பாலாஜி. ஆனால் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வருமா அப்படின்னு பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். என்ன நடக்குதுன்னே தெரியல. செந்தில் பாலாஜியை கண்ணுலையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்களோட வீடியோவும் எதுவும் வரல, வாய்ஸும் வரல. சாப்பிட்றாரு, தூங்குறாரு அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே ஒரே வேறு எந்த ஒரு செய்திகளும் நமக்கு கொடுக்கலைங்க. ஆனால் மிக முக்கியமாக ஹார்ட் டிஸ்க்கு பென்ட்ரைவெல்லாம் கைப்பற்றிருக்காங்க அமலாக்கத்துறையினர். அதில் முக்கிய அமைச்சர்கள்கிட்ட பேசின வீடியோ எல்லாமே இருக்குதா சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜி வாயை திறந்தால் இது எல்லாமே எந்த டிஸ்கில் இருக்குது, பாஸ்வேர்டு எல்லாமே தெரிஞ்சுது அப்படின்னா திமுகவோட ஆட்சியை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.